இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறிது வெளிச்சம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் உள்ள தகவல் தான் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஸோ எஸ்ரா அவர்கள் வந்து எழுதிய புத்தகம். நம்ம இதை பற்றி நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி கேள்விக்குறி அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி ஃபுல்லாகவே பேசி முடித்தோம். இப்போ வந்து மறுபடியும் சிறிது வெளிச்சம் அப்படின்ற ஒரு புத்தகம். இது வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அவர் பார்த்த, அப்புறம் அவர் அனுபவத்தில் அவர் கேட்ட பார்த்த கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய ஒரு கட்டுரைகளாக வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 பேஜ் உள்ள ஒரு புத்தகம். பட் இதில் நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், நிறையா ஒரு சுய பரிசோதனை செஞ்சு நம்மளே கேள்வி கேட்டுக்கிட்டு நிறையா நம்மளை மாற்றிக்கிறதுக்கான நிறைய விஷயமே வந்து இதில் இருக்கும். அதனால தான் சரி இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து போடலாம் அப்படின்றது தான் ஒரு பிளானாக இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, சாப்டர் 17 வந்து நீங்கள் ஆஃபீஸரா உங்களை தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸரை பற்றி உள்ள டாப்பிக்கு. பட் ஆக்சுவலாக வந்து இந்த டாப்பிக்கை படித்து பார்க்கும்போது நம்ம நிறைய பேர் வந்து லைஃப்பில் இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். எப்படின்னா, ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து எப்போவுமே வந்து அந்த அதிகாரம் பண்ணி பழகிடுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு பயம்படுத்தி ஒரு அதிகாரத்திலே நம்ம வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. பட் அதிகாரன்றது வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு, அதை எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அதில் முக்கால்வாசி பேர் வந்து எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நான் வந்து டீம் லீடு, நான் ஒரு மேனேஜர் அப்படின்றது இருக்காண்டு இப்போ ஒரு முதலாளி அந்த மாதிரின்ற ஒரு எல்லா இடத்துலையுமே வந்து தங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் கிடச்சிச்சின்னா அந்த அதிகாரத்தை வச்சுட்டு நம்ம எப்படிலாம் நல்ல வழியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தாண்டி எப்படிலாம் வந்து நம்ம கீழே உள்ளவங்களை வந்து அடக்கி வைக்கணும் அப்படின்றது தான் வந்து இப்போ நிறைய பேர் வந்து அதிகாரத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றத ஒரு அதிகாரத்தை பற்றி தான் வந்து இந்த ஒரு டாபிக் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இதை படிக்கிறப்ப நம்ம என்ன வேலையில் இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு அதிகார வர்க்கத்தால் வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு ரசிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் வந்து அவங்களோட அடுத்தவங்க மேலே ஒரு கோவத்தை வந்து நம்ம மேலே காட்டுறாங்க. ஏன்னா நம்மளால் எதுவுமே பேச முடியாது, அவங்க நம்மளோட சீனியர், நம்ம எதுவும் எதிர்த்து பேசிட்டா சப்போஸ் நம்மளுக்கு வந்து அடுத்த ஒரு ப்ரொமோஷனோ இல்லை வந்து ஒரு சேலரி ஹைக்கோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது மாதிரி வந்து ஒரு கார்ப்பரேட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ஒரு பகுதியை படித்து அவர் ஃபீல் பண்ணலாம். நார்மலாக ஒரு கடையில் வேலை செய்கிறவங்களுக்குமே வந்து எதுக்கு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பகுதியை பதிக்கும் போது வந்து ஒரு அதிகார வர்க்கத்தால் வந்து நம்ம எப்போவுமே அதெல்லாம் என்னென்னலாம் விஷயத்துலலாம் நம்ம கடந்து வந்தோமோ அதெல்லாம் நம்ம மைண்டில் வந்து ஓடிட்டு வந்துட்டுருக்கோம். அதே நேரத்தில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து இதை படித்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் யோசித்து, ஓகே நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கும் போல், கொஞ்சம் அதிகாரத்தை வந்து அதை ஒரு பொறுப்பாக நினச்சி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தகவலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையுமே வந்து இந்த ஒரு பகுதி கொடுக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். என்னென்னா, 50 வருடங்களுக்கு முன்பாக ரஷ்யாவில் எழுதப்பட்ட கதை இது. அதிகாரி என்ற இந்த கதையை எழுதியவர் வசிலி விசியோவ். டிமிட்ரி என்ற அரசு உயரதிகாரி ஒருவர் இருந்தார். அவருக்கு தன்னிடம் உள்ள ஊழியர்களை அதிகாரம் செய்தே பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டிமிட்ரி அப்படின்ற ஒரு உயரதிகாரி இருக்கார். அவர் வந்து எப்போவுமே வந்து கீழே உள்ளவங்களை அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதிகாரம்னா எப்படி சொல்கிறேன்னா, வீட்டில் வந்து அவரோட ட்ரெஸ்ஸு, அவர் உடம்புல போட்டிருக்க எல்லா ட்ரெஸ்ஸையுமே கலெக்டர் வரை அதிகாரம் தான் பண்ணுவார். அதை கூட அவர் பண்ண மாட்டார், எல்லாமே இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸாக கலெக்டருக்கு வந்து ஒரு ஆள் இருப்பாங்க. அதுமாதிரி வந்து அவங்க மனைவியை வந்து இதில் இன்னும் ரொம்ப கிளியராக போட்டிருக்காங்கன்னா வந்து அவர் மனைவியை வந்து 2 முத்தம் தான் கொடுக்கணும் அப்படின்னா வந்து அதை கூட அதிகாரம் தான் பண்ணுவாராம். ஸோ அதுக்கு மேலே வந்து கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒருத்தரோட அதிகாரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ குளிக்கிறது, சாப்பிட்றது, வீட்டில் பேசுறது எல்லாமே வந்து அவரோட அதிகாரத்தில் தான் நடக்கும். அதுக்கு மேலே எதுவுமே அதை தாண்டி எதுவுமே நடக்காது, எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு அதிகாரி, ஒரு அரசு கீழே உள்ள ஒரு அதிகாரி அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து அவருக்கு கீழே வந்து ஒரு பணியாளர் இருந்திருக்கான், அவன் பேர் இவான். அவனுமே வந்து இவர் என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சிருக்கான். அவர் அலுவலகத்தில் தான் வேலை பார்க்குறான். அதை முடிச்சுட்டு மறுபடியும் இவர் வீட்டுக்கு வந்துடுவான். இவர் வீட்டில் வந்து நாய் வந்து ஒரு வீட்டில் எப்படி காவ கக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த இவான்ற ஒருத்தவன் வந்து இந்த அதிகாரி சொல்கிறது கேட்டு எல்லாத்தையும் பண்ணுவான். எழுத்து கூட கேள்வி கேட்க மாட்டான், என்ன திட்டினாலும் வாங்கிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரி அப்படின்ற ஒரு கதையை பற்றி சொல்கிறாங்க இந்த 2 கேரக்டராக. உடனே இவர் ரொம்ப இப்படி அதிகாரம் ஒரு சின்ன விஷயத்துக்கும் அதிகாரம் பண்ணி பழகிறனால எல்லாத்தையுமே ஒரு அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு டைத்தில் அது ரொம்ப எல்லாத்துக்குமே கோவம் வருது. ஆனால் அவங்களால எதுவும் எடுத்து பேச முடியல. ஆனால் அந்த இவான் அப்படின்ற ஒருத்தவங்க மட்டும் வந்து அவனுக்கு குடும்பம், குழந்தைங்க எல்லாமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கண்டிக்காமல் இவர் என்னெல்லாம் அதிகாரம் பண்ணுறாரோ அதுக்கு எல்லாத்துக்குமே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். எதுவுமே எதுவும் பேச மாட்டான். ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை வருது. இவருக்கு மேலே உள்ள ஒரு அதிகார ஒருத்தர்னால வந்து ஒரு தண்டனைக்கு உட்படுத்தப்படுறாங்க இவங்க 2 பேருமே. அதனால் வந்து இவங்க வந்து ஆளே இல்லாத ஒரு தீவுக்கு வந்து 2 பேர்த்தையுமே வந்து கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. அங்கேயுமே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்து ரொம்ப டயர்டாக வராங்க. அவருக்கு என்னென்னலாம் இங்கே கிடைச்சோ அது எதுவுமே அங்கே கிடைக்கல. ஆனால் இந்த 2 பேர் மட்டும் இருக்காங்க. ஸோ இவரும் அந்த அதிகாரியும் அதுக்கு அடிமையாக இருந்த ஒரு இவான் அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும் அந்த தீவில் இருக்காங்க. அடுத்த கப்பல் வர்ற வரையுமே அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அந்த தீவிலே தான் மாட்டிகிட்டு இருக்கணும். அவங்க வந்து ஒரு தண்டனையில் போய் அங்கே மாட்டிக்கிறாங்க. ஆனால் அப்போவுமே இவர் என்ன பண்ணுறாரு, போய் நோட் எடுத்துருவா, நான் கையெழுத்து பண்ணுன்றாரு. இவன் நினைக்கிறான், இல்லையே இங்கே நோட்டு எதுவுமே இல்லை, நம்ம வந்து தண்டனைக்காக வந்திருக்கோம், நம்ம வந்து நம்ம ஊரில் இல்லைன்னு. இல்லை நீ எடுத்துகிட்டு வானா, நான் சொன்னதை கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் அதே மாதிரி ஒரு நோட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி பாவலா பண்ணுறான். அவளுக்கு கையெழுத்து போடுற மாதிரி பாவலா பண்ணுறாரு. அந்த அதிகாரம் பண்ணி அதுவே அவருக்கு செட் ஆகிடுச்சு. இவன் இதே மாதிரியே ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு ஒரு டேட்டில் ரொம்ப கோவமாகுது. நீங்கள் ரொம்ப முட்டாளாக இருக்கீங்க, நான் வந்து ஒரு சும்மா நோட்டு எடுத்துகிட்டு வரேன், ஆனால் நீங்களும் அதில் சைன் போடுறீங்க,
நீங்கள் இங்கே அதிகாரியுமே இல்லை, நம்ம 2 பேருமே தண்டனை பட்டு தான் இங்கே வந்திருக்கோம், நீங்கள் எனக்கு அதிகாரி இல்லை, நான் உங்களுக்கு அடிமை இல்லை, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லினா மறுபடியும் அவர் கோவமாகி இங்கேருந்து போனோடனே மறுபடியும் நான் அதிகாரி தான் போவேன், தண்டனைன்றது உனக்கு மட்டும்தான், எனக்கு இல்லை, மறுபடியும் உனக்கு நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த அதிகாரத்தை காட்டினோடனே அவன் காலில் விழுந்து அழுதாடுறான். சரி, மறுபடியும் வந்து அதே மாதிரியே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரியே வந்து இன்னொரு கப்பல் வந்துடுது. இவங்கெல்லாம் மயக்கம் போட்டுடுறாங்க. ரொம்ப அந்த தீவில் வந்து இவங்களால இருக்க முடியல. அந்த கப்பல் ஏற்றிட்டு போனோடனே வந்து அந்த மயக்கம் தெளியுது. அப்போ மறுபடியும் வந்து இந்த கப்பலை இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து அந்த கப்பலோட மாலுமியை வந்து ரொம்ப அதிகாரம் பண்ணுறாரு. அதுக்கு அந்த கப்பல் ஓட்டிகிட்டு இருக்க மாலுமி என்ன பண்ணுறாரு, இந்த அதிகாரிங்க வந்து எப்போவுமே திருந்தவே மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியும் அந்த 2 பேரையும் தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுடுறாரு. அந்த தண்ணிக்குள்ளே முங்கிட்டு இருக்கும் போதே வந்து அவர் ஏதோ அதிகாரம் பண்ணுறமா ஏதோ ஒன்று சொன்னார் அப்படின்னு சொல்லி காதில் உழுவுறமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவர் சாவ போகிற நேரத்தில் கூட வந்து தண்ணியில் முங்குறப்ப கூட வந்து ஏதோ வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டே தான் முங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி எந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டாக இருந்திருக்காரு, சாவ போகிற நிலைமையில் கூட வந்து அந்த அதிகாரம் தான் அவருக்கு அந்த பெருசு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து இந்த அதிகாரின்ற ஒரு கதை மூலமாகவும் நமக்கு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா வந்து அதை மட்டும் சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட நடந்த அனுபவத்தை சொல்கிறாரு. இதே மாதிரி தான் வந்து நான் எஸ்ரா அவர்கள் வந்து குற்றாலத்துக்கு நான் போயிருந்தேன். ஸோ குற்றாலத்தில் வந்து ஒரு பெரிய அதிகாரி வந்து குளிக்க வந்திருக்கேன் அப்படின்றதுக்காக அங்கே உள்ளவங்க எல்லாத்தையுமே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி தள்ளி நிற்க வச்சிட்டாங்க. இவர் வராரு, அந்த மேலே குற்றாலத்துலேருந்து அருவி கொட்டுறது, அதை மட்டும்தான் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தண்ணி மெதுவாக வரணும், கம்மியாக வரணும்னு சொன்னால் அது வராது, ஏன்னா அது அருவி இயற்கையாக வர்றது. அதை தவிர அவருக்கு முன்னாடி வந்த அந்த ஒரு 4-5 பேர் வந்து அந்த அதிகாரிக்கு முன்னாடி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மக்களெல்லாம் செம்ம கோவப்படுறாங்க, எப்போ இவர் குளிச்சுட்டு போகிறது நம்ம குளிக்கிறதுன்னு. ஆனாலும் அதெல்லாம் காதில் விழுவாமல் அந்த அருவி சவுண்டில் அந்த அருவியில் வந்து அவர் வந்து வீட்டில் வந்து ஒரு ஷவரில் குளிக்கிற மாதிரி அழகாக குளிக்கிறாரு. இந்த அதிகாரிகளும் அவரை சுற்றி நிற்கிறாங்க. ஸோ ஒரு அதிகாரத்தினால வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க, அதை ஒரு பொறுப்பு நினச்சி பண்ண மாட்டாங்க, மக்கள் எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, அதுக்கு கீழே அடிமையாக அதை பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதிகாரிகளும் நம்ம ஊரில் இருக்காங்க. பட் எல்லாமே இப்படி இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கண்ணால் பார்த்த ஒரு அரசியல்வாதியை பற்றி வந்து சொல்கிறாங்க. பட் அது பேர்லாம் சொல்லாமல் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டுமே சொல்லாமல் இன்னொரு நிகழ்வு என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி தான் நான் மதுரைக்கு போயிருந்தேன். ஒரு அதிகாரி வந்து இந்த மாதிரி தான் வந்திருந்தார், ஒரு அரசியல்வாதி அதிகாரி வந்து வந்திருந்தார். அவர் வந்துட்டு முன்வாசல் வழியாக வந்துட்டு பின்வாசல் வழியாக போகிறாரு. அதனால் செருப்பு வந்து முன்வாசல் வழியாக கழட்டி வச்சிட்டாரு. ஸோ அந்த அதிகாரி பின்வாசல் வழியாக போகிறனால அவர் கீழே உள்ள பணியால் என்ன பண்ணுறாருன்னா அவரோட செருப்பை எடுத்துகிட்டு அவசரமாக ஓடுறாரு. ஸோ இப்படிப்பட்ட அதிகாரிகளும் அதுக்கு கீழே அடிமையாகவும் இருப்பாங்க. ஸோ அதிகாரிகள் வந்து அடிமையாக்கியே வச்சு எல்லாத்தையும் பழகிட்டாங்க. நம்மளும் வந்து நிறைய விஷயத்தில் அடிமையாயிடுறோம். அவங்களுக்கும் அது வந்து ஒரு பொறுப்பு, நம்ம எப்படி நடத்திக்கிறோம், நம்ம கீழே உள்ளவங்கன்றது தெரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு நம்ம சமுதாயத்தில் நடக்கிறதுமே இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்படி அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த விஷயத்தை வாசித்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்கள யோசித்து பார்த்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறது கூட இந்த புத்தகத்தில் வந்து நிறையா இருக்குது. அதனால தான் புத்தகம் வந்து ஒரு சிறந்த நண்பன்னு கூட சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இந்த மாதிரி அதிகாரம் பற்றியே வந்து தப்பாக இந்த மாதிரி ஒரு கோணத்தில் சொல்லிட்டு இருந்த எஸ்ரா அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அதிகாரம் என்பது தன் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பதை பலர் உணராமல் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா அதிகாரிகளும் இப்படி நடந்து கொள்வதில்லை. IAS அதிகாரி ஒருவரை ரயிலில் சந்தித்தேன். ஏன் நீங்கள் விமானத்தில் பயணம் செய்யலாமே என்றேன். அதற்கு அவர் சொந்த வேலையாக செல்கிறேன், எதற்கு விமான பயணம் என்று சிரித்தபடியே சொன்னார். நான் வட இந்தியாவில் உள்ள சிறிய கிராமத்தில் பிறந்தவன். எனது அப்பா இன்றைக்கும் சைக்கிளில் தான் பயணம் செய்கிறார். என்னுடைய சகோதரிகள் இன்னமும் விவசாயம் செய்கிறார்கள். அந்த நினைவு எப்போதும் என் அடிமனதில் இருக்கிறது. இவரை போன்ற என்றார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் குடும்பத்தை பற்றி சொல்கிறாரு. அவருமே பெரிய அதிகாரி, ஆனால் வந்து விமானத்தில் போகாமல் ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்காரு. அவர் குடும்பத்தோட பேக்ரவுண்டெலாம் சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு இவரை போன்றவர்களும் அதிகாரிகளாகத்தானே இருக்கிறார்கள். ரயில் நிலையத்தில் இறங்கும்போது அவருக்கு எந்த விதமான சிறப்பு வரவேற்பும் தரப்படவில்லை. தனது பெட்டியை தானே எடுத்துக்கொண்டு அவர் சென்றார். எளிமையை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது, அது ஒரு இயல்பு என்று தோன்றியதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்த 2 அதிகாரி வந்து எவ்வளோ மோசமாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை வந்து எவ்வளோ மோசமாக நடத்திருக்காங்க அப்படின்றதையும் அதுக்கு முன்னாடி ஒரு கதை மூலியமாகவும், இதே மாதிரி இன்னொரு IAS அதிகாரி அந்த அதிகாரத்தை வந்து பெருசாக பயன்படுத்திக்காமல் எவ்வளோ அழகாக இயல்பாக இருந்தாருன்றதையுமே வந்து 2 பேரையுமே வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ சமூகத்தில் வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் பார்த்த படத்தை வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஹெல் இன் த பெசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல் இன் த பெசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு படம். அதில் வந்து ஒரு 2 போர் வீரர்கள் வந்து 2 நாட்டுக்கு சண்டை வருது, அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும். ஸோ அதில் 2 பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கவங்க, பெரிய வார் நடக்குது. அதில் 2 பேர் வந்து ஒரு பசிபிக் பெருங்கடலில் மாட்டிக்கிறாங்க. 2 பேருமே எதிரிங்கன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தால் நம்ம 2 பேரும் தப்பிக்க முடியாது, நம்ம வந்து கடலில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி 2 பேரும் சேர்ந்து கப்பல் ஒரு படகு மாதிரி ரெடி பண்ணுறாங்க. எஞ்சி போய் ஒரு கரையை சேர்ந்துடுறாங்க. மறுபடியும் திருப்பி 2 பேர் சண்டை போடுறாங்க, நம்ம 2 பேருமே எதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு அதிகாரத்தில் ஒரு மிலிட்டரியில் ஒரு வாரில் இருக்கவங்க வந்து ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ணுறாங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக. மறுபடியும் அந்த அதிகாரத்தை காட்டுறதுக்காக எப்படி வந்து
வந்து மறுபடியும் 2 பேர் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து த ஹெல் இன் த பசிபிக் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த படம் வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக போகும்னு சொல்லிட்டு அவர் பார்த்த படத்தையும் இங்கே வந்து அனுபவமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நிமிடம் கூட கண்ணை விளக்க முடியாதபடி படம் விறுவிறுப்பாக செல்கிறது. மனிதர்கள் ஒருவர் மீது மற்றவர்கள் கொள்ளும் விரோதம், வெறுப்புக்கு எவை காரணமாக இருக்கின்றன என்பதை வலிமையாக சித்தரிக்கிறது. ஜப்பானியனாக நடித்திருப்பது அகிரா குரோசேவா படங்களில் தொடர்ந்து கதாநாயகனாக நடித்த தொஷிரோ மிபுனே. இந்த படத்தில் அவரது மாறுபட்ட நடிப்பை காணலாம். அடுத்த மனிதனை அடக்கி ஒடுக்கி தன் கட்டளைகளை ஏற்க வைப்பதில் மனிதர்களுக்கு எப்போதுமே ஒரு ஆனந்தம் இருக்கத்தான் செய்கிறது. அடுத்த மனிதனை அடக்கி ஒடுக்கி தன் கட்டளைகளை ஏற்க வைப்பதில் மனிதர்களுக்கு எப்போதுமே ஒரு ஆனந்தம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த மனப்பாங்கு குடும்பம், சமூகம் என்று பேதமில்லாமல் நடைமுறையில் இருக்கிறது என்பார் ஆண்டோனியோ கிராம்சி. அது 100% உண்மை. இந்த மனப்பாங்கில் இருந்து எப்படி விடுபடுவது, எப்படி மாற்றிக்கொள்வது என்பது நாம் யாவரும் முடிவெடுக்க வேண்டிய முக்கிய சவால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்க வந்து அந்த அதிகாரத்தை வந்து ஒரு பொறுப்பாக எவ்வளோ யூஸ் பண்ணணும், அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு. அந்த அதிகாரத்தை வந்து ரொம்ப அந்த துஷ்பிரயோகம்னு சொல்லுவாங்களோ அவ்வளோ பண்ணக்கூடாது. ஒருத்தவங்களை கீழே ரொம்ப அடிமையாக்கி வைக்கக்கூடாது. அவங்களுக்கும் சொல்லி சில சுயமரியாதை இருக்குது. அது மாதிரி வந்து நம்மளும் வந்து ஒருத்தவங்க கீழே வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம தப்பு பண்ணால் ஓகே, பட் தப்பே பண்ணாமல் வந்து ரொம்ப அடிமைத்தனமாக நம்ம சுயமரியாதையை விட்டுட்டு யாரு கீழே இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்றதையுமே வந்து இந்த ஒரு பதிவில் வந்து நம்ம நிறையா கற்றுக்கிறதுக்கு இருக்குது. ஸோ வாய்ப்பு இருந்தால் இந்த சிறிது வெளிச்சம் புத்தகத்தை வந்து படித்து பாருங்கள். நன்றி.